ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜெரோன் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த பீச்சுக்கெலாம் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பீச்சோட பேர் வந்து ஏன்னு நான் உங்களுக்கு இடையில சொல்கிறேன் பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஈவினிங் டைமில் இந்த பீச்சுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஈவினிங் டைம் ஒரு 3 o'clock மேலெலாம் வந்திங்கன்னா இந்த பீச்சில் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. அதே மாதிரி குளிக்கணும்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாருமே இங்கே வராதிங்க, கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா தான், அந்த மாதிரி தான் இருக்கும். வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். இந்த சங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து என்ன பீச்சுன்னு. இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா சங்குத்துறை பீச்சுன்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரியில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் கிடையாது, கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் பீச்சு. ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப க்ரௌடெல்லாம் இருக்காது, ஒரு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சங்கு வச்சுருப்பாங்க, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து சங்குத்துறை பீச்சுன்னு பேர் வந்து நினைக்கிறேன், எனக்கு அதை பற்றி கிளியராக தெரியல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்குள்ளே இறங்கி நடந்து போக ஆரம்பித்தேன். பீச்சுக்கு வந்தால் யாருக்கெல்லாம் வந்து கால் நினைக்கிறது பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம இருக்கல கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பீச்சுக்கு வந்தாலே கால் நினைக்கிறது நல்லா பிடிக்கும். குளிக்கிறத விடைக்கு எனக்கு கால் நினைச்சு அப்படி இந்த ரிலாக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இங்கே சங்குத்தூர பீச்சுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கால் நினச்சிட்டு அப்படியே பீச் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் அங்கே தள்ளி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருக்குது. ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள்லாம் இருக்கும், இணலாக கூட இருக்கும், அந்த உட்காரத்துக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock மேலே, ஒரு 4 o'clock மேலே வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பராக கூட இருக்கலாம். சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தோன்னா பீச் மணலில் விளாடுறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, பீச் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. நானும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்துருந்தோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடம் நிறைய இருக்கும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சைடில் உட்காந்து அப்படி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சன்செட் ஆகக்கூடிய டைம் வேறு ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி சுற்றிட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு பீச். ஒன் டைமாவது வந்து கண்டிப்பாக இந்த பீச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் டைமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சன்செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சன்செட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச் சைடில் அப்படியே உட்காந்து அந்த அழகை ரசிக்கிறதே ஒரு சூப்பராக இருந்துச்சு. வந்ததுக்கு எனக்கு வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி இந்த சங்கத்தூர பீச்சுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.